மேம் ஆனா தொடர்ந்து இந்த மாரி ஆட்கள வந்து திமுக தனக்குள்ள சேர்த்துக்கிறத மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து பெண்ணியம் சார்ந்த நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா இந்த மாரி ஆட்கள திரும்ப திரும்ப சேர்த்துக்கும்போது, அது எப்படி பார்வையா இருக்கும் மக்களுக்கு? அவங்களுக்கு என்னங்க அதுதான் நான் சொல்றேங்க. எல்லாருமே பச்சோந்திங்க. அவங்களுக்கு காரியம் நடக்குறதுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா பூஸ்ட். அதிமுகலேருந்து ஒரு பெரிய தலைவர் எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்க. அது வந்து ஒரு பரபரப்பா ஒரு 4 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் அப்படியே இறங்கி நின்னுடும். அப்போ வந்து அந்த கட்சியில இருக்கும் பெண்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட்சி கூட கிடையாது. இப்ப ஸ்டாலினோட வைஃப் வந்து துர்கா. துர்கா வந்து இவ்வளவு சாமி கும்பிடும் துர்கா வந்துட்டு கேட்க மாட்டாங்களா? ஏங்க இந்த மாதிரி அயோக்கியர்கள் எல்லாம் நம்ம உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி நான் அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா வந்துட்டு என் புருஷன் தவறு பண்ணானா நான் கேள்வி கேட்பேன். ஏப்பா நீ இப்படி எல்லாம் பேசுறிய நீ எவ்வளவு யோகியமானவங்க அப்ப இவங்க எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா டிராமாவுக்கா இல்லாட்டி ஷோவுக்கா இல்ல பப்ளிசிட்டிக்கா? அப்ப வந்து அவங்களுக்கே அந்த இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது இருக்கணும். பிரின்சிபல்ஸ் இன் லைஃப். நான் இப்படிதான் வாழணும், நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. ஆனா, யாருக்குமே அது கிடையாது. அதுக்காக எதுக்கு இவங்கலாம் போய் சாமி கும்பிடுறாங்க? முதல்ல சாமிக்கு கேவலம். இவங்கலாம் சாமி கும்பிடுறதே ஒரு கேவலம். இப்போ வந்து இன்னைக்கு அன்வர் ராஜா இன்னும் நாளைக்கு இங்கிருந்து எவன் அங்க ஓடுறானோ, அங்கிருந்து எவன் ஓடுறான். இன்னும் 8 மாசம், 10 மாசம் இருக்குது. இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு. அதுக்குள்ளார எவ்வளவு மாற்றங்கள் வரும்? இப்பவே நம்ம உட்கார்ந்துட்டு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி தேவையில்ல. மேம் ஆனா இவரு சொல்றாரு, அதிமுக மொத்தமா பிஜேபி கையில போயிடுச்சு. அது எங்களால ஏத்துக்க முடியல. அதனால தான் வந்து நான் அந்த கட்சிய விட்டு வரேன்ற மாரி இவரு சொல்றாரு. சரி கரெக்ட். அப்போ வந்துட்டு இப்ப இது மட்டும் இருந்தார்ல. அப்ப 2016 ஜெயலலிதா அவங்க செத்ததுல இருந்து 2021 மட்டும் யார் கையில இருந்துச்சு? அதே பிஜேபி தானே? அன்னைக்கு அவர் எதிர்த்தாரா? எதிர்க்கலல்ல. அக்ரீட். அவர் வந்துட்டு இபிஎஸ் விட சீனியர் மெம்பர். அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்த ஒரு மெம்பர். ஓகே.